அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுக்கும் இந்த சூழலில் இந்தியாவில் சூஹோய் 57 விமானங்களை தயாரிப்பதற்கு ரஷ்யா ஆயத்தமாகி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை சற்று விரிவாக நாம் பார்ப்போம். இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இரு நாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதற்கு அமெரிக்க அதிபர் காரணமாக சொல்வது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஆயுதங்களை வாங்குகிறது, இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குகிறது என்பதாகவே இருக்கிறது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாலேயே 25% அதிகமான வரியை விதித்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதில் உறுதியாகவே இருக்கிறது. எங்கள் தேச நலனுக்கு எது சரியோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்பதில் மத்திய அரசு உறுதியாக இருக்கிறது. ட்ரம்ப் தொடர்ச்சியாக நெருக்கடியை கொடுக்க ரஷ்யாவுக்கும் மற்றும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவு வளருவதையும் நம்மால் காண முடிகிறது. சீனாவில் SCO மாநாட்டில் பிரதமர் மோடியும் அதிபர் புதினும் சந்தித்து பேசியிருந்தார்கள். அப்போது பிரதமர் மோடி கடினமான சூழலில் இந்தியாவும் ரஷ்யாவும் தோளோடு தோள் நின்று போராடியதாக குறிப்பிட்டிருந்தார். இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுத்த பதிலடியாகவே பார்க்கப்படுகிறது. இப்போது அதிபர் ட்ரம்புக்கு நேரடியாகவே சவால் விடுக்கும் வகையில் ரஷ்யா மற்றும் இந்தியா இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது இந்தியாவில் சூஹோய் 57 போர் விமானங்களை தயாரிக்க ரஷ்யா தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சூஹோய் 57 விமானம் ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானமாகும். இந்த விமானத்தை இந்தியாவில் தயாரித்தால் எவ்வளவு முதலீடு தேவைப்படும், எங்கு இந்த விமானங்களை தயாரிக்கலாம் என்பது தொடர்பாக ரஷ்யா ஆய்வு செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துடன் சேர்ந்து இந்த விமானங்களை தயாரிப்பதற்கு ரஷ்யா தீவிரம் காட்டுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சூஹோய் 57 விமானங்களை தயாரிப்பதற்கு இந்தியாவில் முதலீடு செய்யவும் இந்தியாவிற்கு தகவல் தொழில்நுட்பங்களை பரிமாற்றம் செய்து கொள்வதற்கும் ரஷ்யா தயாராக இருப்பதாகவே தெரிகிறது. இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் இந்த விமானங்களை தயாரிக்க ரஷ்யா திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது ஏற்கனவே ரஷ்யாவின் சூஹோய் 13 விமானங்களை இங்குதான் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தயாரித்திருந்தது. இப்போது அதே கட்டமைப்பில் சூஹோய் 57 விமானங்களை தயாரிக்கவும் ரஷ்யா தீவிரம் காட்டுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இப்போதைய சர்வதேச அரசியல் சூழலில் ரஷ்யா இந்தியாவில் சூஹோய் 57 விமானங்களை தயாரிக்க முன்வந்திருப்பது மிகவும் கவனம் பெற்றிருக்கிறது. அமெரிக்கா தனது 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 விமானங்களை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு F-35 விமானங்களை வழங்குவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த விவகாரத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு சொல்லியிருந்தது. இப்போது இந்தியாவிற்கு 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வழங்குவதில் ரஷ்யா முன்வரிசையில் இருப்பதாகவே தெரிகிறது. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இந்தியாவிற்கு 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்று இந்திய விமானப்படை மத்திய அரசிடம் கேட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. அதாவது 2 முதல் 3 படைப்பிரிவுகளுக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்று விமானப்படை கேட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. பொதுவாக விமானப்படையில் ஒரு படைப்பிரிவுக்கு 16 முதல் 22 போர் விமானங்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த விமானங்களை, அதாவது 2 முதல் 3 வரையிலான படைப்பிரிவுக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்று இந்திய விமானப்படை கேட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்தியாவும் சொந்தமாக 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்க ஆர்வம் காட்டி வருகிறது. இந்த சூழலில் தான் இந்தியாவில் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்க ரஷ்யா முன்வந்து இருக்கிறது. ஏற்கனவே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து சூஹோய் 13 மற்றும் மிக் ரக விமானங்களை வாங்கியிருந்தது. இதில் சூஹோய் 13 விமானங்கள் இன்று இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாகவே இருக்கிறது. விரைவில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவிற்கு வரவிருக்கிறார். அப்படி வரும்போது இந்தியாவில் சூஹோய் 57 விமானங்களை தயாரிப்பது தொடர்பான ஒப்பந்தம் இறுதி செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இறுதி செய்யப்பட்டால் உலகின் டெட்லிஸ்ட் விமானமான சூஹோய் 57 விமானம் இந்திய மண்ணில் தயாரிக்கப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.